அனைவருக்கும் வணக்கம். ஆப்பரேஷன் ரிசர்ச் யூஜிடிஆர்பியில் ஒரு முக்கியமான யூனிட். அதில் கொடுத்துருக்கிற ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை எப்படி டூ ஃபேஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல டூ ஃபேஸ் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபேஸ் 1ல் கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இது கன்ஸ்ட்ரைன்ஸ் இல்லையா? இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்துக்காமல் நாம் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை இதுக்கு செட் பண்ணணும். மேக்ஸிமம் ஜெஸ்டார் அப்படின்னு ஒன்று செட் பண்ணணும். இது எப்படி செட் பண்ணுறது சார்னா, கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ஸ் எத்தனை இருப்பாருங்க? 1, 2 அல்லது ஈக்குவல்ட்டும் இருக்கலாம். லெஸ் ஆர் ஈக்குவல் தவிர மற்ற எப்படி இருந்தாலும் நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கொடுத்தாகணும். இப்போ இதுக்கு ஒன்று கொடுக்கணும், இதுக்கு ஒன்று கொடுக்கணும். அப்போ A1 A2 அந்த ரெண்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளையும் கொண்டு வந்து -1 காஸ்ட் கொடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும். -1 A1 -1 A2. ஸோ ரெண்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், மற்ற வேரியபிளுக்குலாம் 0 காஸ்ட் கொடுத்து நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நியூ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆக்சிலரி எல்பிபி நம்ம செட் பண்ணும்போது முதல்ல நாம் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை செட் பண்ணிக்கணும். ஓகே, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வச்சு தான் பண்ணணுமா சார்? ஆமாம், நீங்கள் வேறு எந்த வேரியபிள் கொடுத்தாலும் 0 காஸ்ட் கொடுத்து எழுதிக்கிங்க தேவைன்னா. பட் இதுதான் மெயின். எனக்கு இப்போ ரெண்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி, சரிங்க ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து நீங்கள் எப்படி சார் கொடுக்குறீங்க? கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கா? அப்போ இதுக்கு ஒரு சர்ப்ளஸும் ஒரு ஆர்டிஃபிஷியலும் வரும், இதுக்கு ஒரு சர்ப்ளஸும் ஆர்டிஃபிஷியலும் வரும். அப்போ ரெண்டு ஆகிடுச்சா? ஈக்குவல்ட்டு இருந்தால் வெறும் ஆர்டிஃபிஷியல் மட்டும் கொடுப்போம், அப்போ அதுக்கு ஒன்று வரும். அப்போ இங்கே ஈக்குவல்லாம் எதுவும் இல்லை, ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட் தான் கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டில் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் வரும். அப்படியே கொண்டு வந்து எழுதிடுங்க. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு சர்ப்ளஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் கொடுக்கணும். மற்ற வேரியபிள் எல்லாம் இதுக்கு 0 ஆகிடும் இல்லையா? அப்போ 3x1 + 2x2 -s1 -1s1 + 0s2 + 0s3 + a1 + 0a2 = 3. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகே, பாருங்கள், இதுக்கு ஒரு சர்ப்ளஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இருக்குது. மற்ற வேரியபிள்லாம் 0 போட்டுட்டேன். இதெல்லாம் தேவைப்படுது மற்ற வேரியபிள்லாம், அதனால் அப்படியே போட்டு 0 போட்டுட்டேன். இப்போ அடுத்து x1 + 4x2 + 0s1 - s2. இதுக்கு ஏன் s2 கொடுக்குறோன்னா சர்ப்ளஸ் இது கொடுத்தாகணும் இல்லையா? அதான். அடுத்து 0s3 + 0a1 + a2. இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் வரும் இல்லையா? = 4. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுறேன், வேறு ஒன்றும் பண்ணல. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுறது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துட்டு வந்துடுங்க. இதை அப்படி எழுதுகிறேன், x1 + x2. இப்போ இதுக்கு 0s1, இதுக்கு 0s2, இதுக்கு s3 மட்டும்தான் வரும் ஸ்லாக்கு, அதனால் s3 + 0a1 + 0a2 = 5. அவ்வளோதான். இப்போது இந்த x1 x2 s1 s2 s3 a1 a2 இது எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ரைட், அவ்வளோதாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டோம். ஒன்றும் இல்லை, 3 2 இது அப்படியே இருக்கட்டும். இந்த x1 x2 அப்படியே எழுதிட்டு s1 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், a1 ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே s2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், a2 ஆட் பண்ணியிருக்கேன். மற்றெல்லாம் 0 போட்டுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 0, அந்த s3 மட்டும் வரும், ஏன்னா அதான் ஸ்லாக்கு. லெஸ் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கு ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணணும். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கு சர்ப்ளஸும் ஆர்டிஃபிஷியலும். ஈக்குவல்ட்டு இருந்தால் வெறும் ஆர்டிஃபிஷியல். ஓகே, சரி. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 எழுதுகிறோம். ஃபேஸ் 1க்கு வந்து என்ன பண்ணோன்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்காமல் நாம் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை செட் பண்ணுறோம் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வச்சு. இப்படி தான் பண்ணிக்கணும், -1 காஸ்ட் கொடுத்து. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மொத்த கன்ஸ்ட்ரைன்ட்டையும் எழுதிட்டு இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு YBS எழுதிக்கிறேன். x1 x2 s1 s2 s3 a1 a2 RHSன்றது சொல்யூஷன். ஓகே, மினிமம் ரேஷியோ. இங்கே CJS. இப்போ CJS வந்து காஸ்ட் போடணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற காஸ்ட். a1 a2க்கு மட்டும் -1 -1 போட்டு மற்றதெல்லாம் 0. அப்போது இங்கே -1 -1 இது எல்லாத்துக்குமே 0. நம்ம எழுதலைனாலும் 0 தான் இது, சரிங்களா? எழுதுறது வந்து எழுதிங்க 0 காஸ்ட் கொடுத்து எங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். ஓகே, இப்போது YBS என்ன சார் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு இதில் இந்த ஈக்குவேஷனில் சர்ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் கொடுத்தோம், இங்கேயும் சர்ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் கொடுத்தோம். இந்த ரெண்டு வேரியபிள் எதை பேசிஸ்க்கு எடுத்தோம்னா ஆர்டிஃபிஷியல் தான் எடுத்துக்கணும். a1 a2
தேர்டு கன்ஸ்ட்ரைண்ட் இதுக்கு S3 கொடுத்தோம், ஒன்றே ஒன்று தான். அப்போ அதை அப்படியே போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதோட காஸ்ட் -1 -1 0. இப்போ நம்ம இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா, ஃபேஸ் 1க்கு. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட என்ட்ரிஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுங்க. 3, இது ஒரு டேபிள் முதல்ல எழுதிக்கலாம். டேபிள் இருந்தால் தான் கிளியராக புரியும். இங்கே ZJ, இங்கே ZJ - CJ. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறேன். 3, 2, இந்த என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டுக்கு இது, செகண்டுக்கு இது, தேர்டுக்கு இது. எழுதியாச்சு. அந்த 3 ஈக்குவேஷன் இருக்கிற அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், இல்லாத வேரியபிள்லாம் 0 காஸ்ட் கொடுத்து இங்கே கன்ஸ்ட்ரைண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன், கவனிங்க. ஸோ அது இந்த மாதிரி ஃபுல்ஃபில் ஆகணுன்றதுக்காக தான், சரிங்களா. ஓகே, இப்போ இந்த காஸ்ட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு காலமோடையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி இங்கே போட்டு தான் ZJ. இப்போ -3 -1 இது 0 ஆகிடும். அப்போ மொத்தம் -3 -1 -4, -2 -4 -6 இது 0 ஆகிடும். -6 வருது. +1 0 0 இங்கே 1 வருது. 0 +1 0 இப்போ +1 வருது. ஆட் பண்ணி போடணும், மல்டிப்ளை பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆட் பண்ணி இது வர ஆன்சரை ஆட் பண்ணி போடணும். 0 0 0 0 0 0 0 -1. இங்கே பாருங்கள் -1 வருது, ரைட். -1 0 -1 0. ஸோ இங்கே கழிக்கும்போது -4 -6 1 அப்படி இது கழிக்கிறோம். ZJ - CJ 1 1 - 0 1 0 - 0 0 -1லேருந்து -1 மைனஸ் பண்ணால் 0 -1லேருந்து -1 மைனஸ் பண்ணால் 0. இதில் மோஸ்ட் நெகட்டிவ் இது பாருங்கள், இதுதான். அப்போது என்டரிங் வேரியபிள் x2. இப்போ இந்த காலம் எடுத்துகிட்டு போய் RHS டிவைட் பண்ணுங்கள். 3/2 1.5 வரும் இல்லையா. இதுக்கு கீழே தான் இது 4/4 1 5/1 5. அப்போ மினிமம் எதுன்னா இதுதான் மினிமம். இதுக்கு நேராக இருக்கிற இந்த A2 தான் லீவிங் வேரியபிள். இதுதான் பிவோட்டல் எலமெண்ட். இந்த பிவோட்டல் காலமும் பிவோட்டல் ரோவும் மீட் ஆகிற இடம் இதுதான் பிவோட்டல் எலமெண்ட், ரைட். இப்போ 4 ஆலே டிவைட் பண்ணி இந்த ரோவை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும் அடுத்த டேபிளில். இப்போ அடுத்த டேபிள் போட போகிறோம். இங்கே கூட போடலாம். இங்கே YBs CBs CJs X1 X2 S1 S2 S3 A1 A2 RHS மினிமம் ரேஷியோ. இங்கே வந்து A1 இருக்குது, S3 இருக்குது, என்ன உள்ளே வருதுன்னா X2 வருது, இந்த A2 வெளியே கிளம்பிடுது, சரிங்களா. இப்போ இது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு -1 இதுக்கு 0 இதுக்கு 0 இங்கே போடுவோம்ல, அதான் 0 0 0 0 0 -1 -1, ரைட். இங்கே ZJ - CJ. இப்போ இங்கே 4 ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா 1/4 1 0 -1/4 0 0 1/4 1, ரைட். இப்போ நம்ம இந்த 2 0 ஆகணும், இந்த 1 0 ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பாருங்கள், பிவோட்டல் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற இதையும் 0 ஆகணும். ஃபஸ்ட்டு நான் இதை 0 ஆக்க போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த நம்பர் எழுதிக்கிறேன், இந்த ரோ அப்படியே எழுதிக்கிறேன். 3 2 -1 0 0 1 0 3. இப்போது இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ரோவை கீழே போடுறேன். என்ன ஒன்று 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போடுறேன். இந்த 1ன்னு மாற்றின ரோவை தான் கீழே போடணும்.
இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறேன், ஏன்னா இங்கே 2 தேவைப்படுது. அதனால் இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கட் ஆகிட்டு 1/2 வரும். 1/2 2 0 மைனஸ் 1/2 0 0 0 0 இது 1/2 வரும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 1/2 ஆகிடும். இப்போ 2 ரைட், சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே 3 மைனஸ் 1/2 3 மைனஸ் 1/2 5/2 இது 0 இது மைனஸ் 1 இது ப்ளஸ் 1/2 0 1 மைனஸ் 1/2 1 இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. 2 மைனஸ் 2 0 3 மைனஸ் 1/2 வந்து 5/2 ரைட். ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போடுறோம். 5/2 0 மைனஸ் 1 1/2 0 1 மைனஸ் 1/2 1 அப்படி போட்டுடுறோம். பாருங்கள், இந்த எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த எலமெண்ட் 0 ஆகிறதுக்கு முதல்ல இந்த ரோ எழுதிக்கிறேன். 1 1 0 0 1 0 0 5. இப்போ இதுக்கு கீழே இந்த ரோவை எழுதுகிறேன், 1ன்னு மாற்றின ரோவை. இதை அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா இங்கே தான் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்படியே எழுதிக்கிறேன். 1/4 1 0 மைனஸ் 1/4 0 0 1/4 1. பாருங்கள், இதை அப்படியே எழுதிட்டேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், 0 ஆக்க வேண்டிய இந்த ரோவை முதல்ல எழுதிக்கணும், அதுக்கு கீழே தான் இந்த ரோவை எழுதணும். தேவையான எலிமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதணும். இங்கே தான் 1 வந்துடுச்சு, இங்கேயும் 1, அப்போ எதுவும் மல்டிப்ளை பண்ணல, அப்படியே எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் 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 ப்ளஸ் மைனஸ் 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 மைனஸ். இங்கே 1 மைனஸ் 1/4 வந்து 3/4 0 0 ப்ளஸ் 1/4 1 0 மைனஸ் 1/4 4. இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். இங்கே எழுதுகிறோம் 3/4 0 0 1/4 1 0 மைனஸ் 1/4 4 எழுதி வச்சுங்க. ரைட். ஆமாம், இந்த பிவோட்டல் எலமெண்ட் மட்டும் 1 வர மாதிரி இங்கே அதே நம்பரால் டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு ரோ எழுதிட்டு அதுக்கு மேலே இருக்கிற இதை 0 ஆக்கணும், இது 0 ஆக்கணும். ஆக்கிட்டோம், எழுதிட்டோம். இப்போ காஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இது வந்து மைனஸ் 5/2. மைனஸ் 5/2 0 மைனஸ் பண்ணால் மைனஸ் 5/2. அடுத்து இது 0 0 0 கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். 0 மைனஸ் 0 0. இங்கே ப்ளஸ் 1 ஆகிடும், இங்கே 2 0 ஆகிடுது. அப்போ ப்ளஸ் 1 இங்கே வரும். 1 மைனஸ் 0 1. அடுத்து இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1/2 இது 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 1/2 அப்படியே இங்கே மைனஸ் பண்ணால் மைனஸ் 1/2 ரைட். அடுத்து இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 0. அடுத்து இது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 இது 2 0 ஆகிடும். அப்போ மைனஸ் 1லேருந்து மைனஸ் 1 மைனஸ் பண்ணால் 0. இங்கே வந்து மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 ரைட். இங்கே ப்ளஸ் 1/2 வருது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இடம் இது 0 ஆகிடுது, இது 0 ஆகிடுது, இது மட்டும் ப்ளஸ் 1/2 வருது ரைட். அவ்வளோதான், மற்ற 2 0 ஆகிடுது. இந்த ப்ளஸ் 1/2லேருந்து மைனஸ் 1 பண்ணுறீங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போது 1/2 ப்ளஸ் 1 3/2 வரும் ரைட். ஸோ இந்த இடம் வந்து இந்த 1/2லேருந்து மைனஸ் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 3/2 வருது. ஓகே, இதில் எது மோஸ்ட் நெகட்டிவ்னா இதுதான் மைனஸ் 5/2. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற இதுதான் x1 இல்லை என்டரிங் வேரியபிள். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதை டிவைட் பண்ணுறோம். அங்கே பாருங்கள் 1/5/2 வந்து 2/5. பாருங்கள் 1/1/4 வந்து 4 4/3/4 ரைட். 4/3/4 என்ன பாருங்கள் 4/3/4. இது ரெசிப்ரோக்கலாக எழுதுனா 16/3. ஸோ 16/3 வருதுங்க ரைட். இப்போ 16/3ன்றது இது கட் பண்ணாலே 5 டைம்ஸ் 3 வந்து 15. அடுத்து பாயிண்ட் வச்சுட்டு 5 பாயிண்டில் வருது. இது 4. 2/5ன்றது என்ன, இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கிட்டோம்னா இது கட் பண்ணால் 4 0.4. அப்போ இதுதான் மினிமம். இதுக்கு நேராக இருக்கிற இந்த A1 தான் லீவிங், இது என்டரிங். இப்போ அடுத்த டேபிள் போகிறோம் சரிங்களா. இந்த ZJ மைனஸ் CJs இருக்கு இல்லையா, இது greater than or equal to 0 வர வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கோம் ரைட். இப்போ அடுத்த டேபிள் போகும்போது YBs எழுதிக்கிறோம். CBs X1 X2 S1 S2 S3 A1 A2 RHS மினிமம் ரேஷியோ. இங்கே CJs 0
0 0 0 0 -1 -1. இங்கே YBs வந்து இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் எது என்ட்ரு ஆகுது உள்ள இங்கே x1 வருது. அப்போ x1 x2 s3. இதோட காஸ்ட் 0 0 0. ரைட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மீட் ஆகிற இடம் இங்கே இந்த 5/2 5/2ஆலே டிவைட் பண்ணால் தான் 1 வரும். அப்போ இங்கே வந்து நம்ம 5/2ஆல் இந்த ரோ ஃபுல்லாக டிவைட் பண்ண போகிறோம். பண்ணலாங்களா? 1 0 5/2 டிவைட் பண்ணி 1 போட்டேன், இங்கே 0 போட்டேன். இது 5/2 டிவைட் பண்ணால் -2/5 ஆகிடும். ரைட். இங்கே அடுத்தது இதை 5/2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் 1/2 கீழே 5/2 இந்த 2 கட் ஆகிடும், 1/5 வரும் இல்லையா? அந்த 1/5 தான் அங்கே போடணும். இதுக்கு 0, இதுக்கு 2/5. ஃபைவ் பை டூவால் டிவைட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 5/2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 1/2க்கு அந்த ஆன்சரே தான். 1/2க்கு என்ன வந்தது? 1/5. அப்போ இங்கே -1/5. இது 5/2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2/5 ஆகிடும். 1 வர வச்சுட்டோம். அந்த பிவோட்டல் எலிமெண்ட் 1 வந்துடணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு கீழே இருக்கிற இந்த இடம் 0 ஆகணும், இது 0 ஆகணும். அதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும், ரொம்ப கவனமாக செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த இடம் 0 ஆகணும் இல்லையா? 1/4 அந்த ரோவை முதல்ல எழுதிக்கிறேன். 1/4 1 0 -1/4 0 0 1/4 1. இப்போ இந்த ரோ அப்படியே எழுதிட்டேன். இப்போ இங்கே 1 மாற்றின ரோ இருக்கு இல்லையா? இதை கீழே எழுதிக்கணும். 1/4 மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதணும். இப்போ 1/4 1 × 1/4 1/4. ஏன்னா இந்த 1/4 இங்கே வரணுன்றதுனால எல்லாத்தையும் 1/4 மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே. இப்போ இங்கே 0, இது 1/4 மல்டிப்ளை பண்ணால் -2/20. ரைட். 1/4 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 1/20 0. இங்கே வந்து 2/20 -1/20 2/20. ரைட். அவ்வளோதான். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 0 1. இங்கே 2/20 வரும், ப்ளஸ் 2/20. அதை 1/10 அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா, கட் பண்ணி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1/4 -1/20. ரைட். இது வந்து -5 -1/20. இது நியூமரேட்டர் டினாமினேட்டரும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 20 வர வச்சேன் பேஸு. அப்போ என்ன வரும்னா -6/20. இதை கட் பண்ணால் 3/10 -3/10. ரைட். இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னா -1/4 -1/20 இப்படி எழுதிட்டேன். இங்கே -5 இங்கே -1/20 ஆகிடும். பேஸ் 20 காமனாக எடுத்துகிட்டு -1 -5 -1 -6. இதை கட் பண்ணிங்கன்னா 3/10. 2 டேபிளில் கட் பண்ணுறேன். -3/10 0. இதை கட் பண்ணால் -1/10. இப்போ இங்கே 1/4 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1/20 இருக்குது. இப்போ 5 + 1/20 ஆகிடும். இப்போ 6/20. இதை கட் பண்ணால் 3/10. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 - 1/20 1 - 2/20. இப்போ இதை கட் பண்ணிட்டு கூட 1/10 இப்படி போட்டுக்கலாம். அப்போ 1 - 1/10 சிம்பிளிஃபை பண்ணால் 9/10. இதை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டில் 0 1 1/10 -3/10 0 -1/10 3/10 9/10. ரொம்ப கவனமாக போடணும். இப்போ அடுத்து இந்த ரோ நம்ம இங்கே 0 ஆக்கணும். அதுக்கு முதல்ல அந்த ஃபஸ்ட்டு அந்த ரோவை எழுதிக்கணும். எந்த ரோ? இந்த 3/4 இருக்குது. இந்த ரோ 3/4
3/4 0 0 1/4 0 0 1/4 1 எழுதியாச்சு. இப்போது 3/4 உள்ள இந்த ரோ ஃபஸ்ட்டு எழுதிட்டு இப்போது இந்த 1 மாற்றணும் இல்லையா, பிவோட் எலமெண்ட் 1 கொண்டு வந்து இந்த ரோவை எழுதணும். அதுக்கு கீழே எழுதும்போது 3/4 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஏன்னா இந்த 3/4 இங்கே வரணும்ல, அதனால் 3/4 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 3/4 மல்டிப்ளை பண்ணால் 3/4, இது 0. இது 3/4 மல்டிப்ளை பண்ணால் 3/4 மைனஸ் 6/20. இங்கே 3/4 மல்டிப்ளை பண்ணால் 3/20 0. இங்கே 3/4 மல்டிப்ளை பண்ணால் 6/20. 3/4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3/20. இங்கே 3/4 மல்டிப்ளை பண்ணால் 6/20. ரைட். 3/4 0. இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 6, கீழே 4 மல்டிப்ளை பண்ணால் 20. 3/20 0 6/20. 3/4 மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் 3/20. இங்கே 6/20. ஓகே. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 0 0 ப்ளஸ் 6/20. இங்கே வந்து 1/4 மைனஸ் 3/20. இது என்ன ஆகும், இது வந்து 20. இப்போ நான் 5 போட்டுக்கலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 5 மல்டிப்ளை. அப்போ 5 மைனஸ் 3/20. இப்போ 2/20. இதை கட் பண்ணால் 1/10. ரைட். இங்கே வந்து 1/10 போட்டுக்கலாம் டைரெக்டாக. இதை கட் பண்ணி கூட 3/10 போட்டுக்கலாம். ரைட். 0. இதை கட் பண்ணி கூட 0 மைனஸ் 6/20 மைனஸ், அப்போ மைனஸ் 3/10. இதுவும் இதை கட் பண்ணி போடுறேன் 3/10. ஓகே. இப்போ 1/4 ப்ளஸ் 3/20. 1/4 ப்ளஸ் 3/20 என்ன ஆகும், இதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் 5 மல்டிப்ளை பண்ணால் இப்போ 5 ப்ளஸ் 3/20 8/20. இதை கட் பண்ணாக்கா 4 டேபிளில் ரொம்ப கவனமாக போடணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் மிஸ்டேக் ஆகிடும், பெரிய மிஸ்டேக் ஆகிடும். இங்கே வந்து ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 3/20 நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது இங்கே 5 வந்துடுது. 5 ப்ளஸ் 3/20. இப்போ 8/20. இதை வந்து 4 டேபிளில் கட் பண்ணால் 2/5. இங்கே வந்து 2/5 வருது. அடுத்து 1 மைனஸ், இதை கட் பண்ணி கூட நம்ம 3/10 அப்படி போட்டோம். மைனஸ் 3/10 இதை போட்டோம்னா 6/10. இதை கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது இப்படி இங்கே 1 இருக்குது. இதை கட் பண்ணாக்கா 2 டேபிளில் 3, இது 10. அப்போ மைனஸ் 3/10. இப்போ இது மல்டிப்ளை பண்ணி இப்படி மைனஸ் பண்ணுறோம். 10 மைனஸ் 3 7 இல்லையா, 7/10. ஸோ ஃபைனலாக வந்து இங்கே 7/10 வருது. ரைட். ரொம்ப கவனமாக போடணும். பாருங்கள், இந்த இடத்துல 3/4 0 0 1/4 1 0 மைனஸ் 1/4 4 இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே எழுதிட்டேன். இப்போ 3/4 மல்டிப்ளை பண்ணி நான் இந்த ரோவை எழுதுகிறேன். இதை இந்த ரோவை 3/4 3/4 0 இங்கே 3/4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6/20 இல்லையா. இதை கட் பண்ணி அடுத்த ரோ கூட போடலாம், தப்பு இல்லைன்றேன். ரைட். அடுத்தது இங்கே வந்து 3/4 மல்டிப்ளை பண்ணால் 3/20 0 6/20 மைனஸ் 3/20 6/20. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 0 0 ப்ளஸ் 6/20. இங்கே வந்து 1/4 மைனஸ் 3/20. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா 5 மைனஸ் 3/20. அப்போ 2/20. இதை கட் பண்ணால் 1/10. இங்கே வந்து 1/10. இங்கே 1. இங்கே மைனஸ் 6/20. இங்கே மைனஸ் 1/4 ப்ளஸ் 3/20. அப்போது மைனஸ் 5 ப்ளஸ் 3/20. அப்போ மைனஸ் 2/20. இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், வேறு ஒன்றும் செய்யலை. கட் பண்ணால் மைனஸ் 1/10. இப்போ இங்கே மைனஸ் 1/10. ரைட். அடுத்து இது பண்ணும் 4 மைனஸ் 6/20. இதை கட் பண்ணிவிட்டு கூட 3/10 போட்டுட்டு அப்போ 4 மைனஸ் 3/10 இப்படி பண்ணிக்கலாம். ரைட். இங்கே 4 தானே, பாருங்கள் மேலே இது வந்து 4.
பாருங்கள் இது ஃபுல்லாக எழுதுகிறோம். இங்கே வந்து 4 ரைட், கடைசி வரைக்கும் போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 மைனஸ் 3/10. 4 மைனஸ் 3/10. இப்போ இது மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம். இப்போ இது என்ன ஆகும்னா 40 மைனஸ் 3 ரைட். அப்போ என்ன ஆகும்னா 37/10. ஸோ இந்த 37/10 தான் நம்ம இங்கே போடணும் இல்லையா? இல்லை சார் இதை நான் கட் பண்ணாமல் அப்படியே போட்டு பாருங்கள் 4 மைனஸ் 6/20. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 80 மைனஸ் 6 பெரிய நம்பராக வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போனேன். அதனால தான் நான் கட் பண்ணேன். 4 மைனஸ் 2 டேபிளில் 3 டைம்ஸ் 2 6 10. அப்போ 3/10. இப்போ 40 மைனஸ் 3 அப்போது 37/10. ஸோ இங்கே வந்து 37/10 ரைட். இதை அப்படியே கொண்டு வந்து எழுதிடுங்க. 0 0 6/20ன்றது என்னது 3/10. இதை கட் பண்ணி பாரு 3/10. ஸோ இங்கே வந்து 3/10 1/10 1. இது வந்து கட் பண்ணிடுறேன் மைனஸ் 3/10 2 டேபிளில். ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ் 3/10 மைனஸ் 1/10 37/10 ரைட், எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அப்படி எழுதுனோம்னா 0 தான் வரும். ஸோ இது 0 0 0 எல்லாமே 0 அது பாருங்கள் 0 0 0 0. அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணாலும் 0. இது வந்து ZJ, இது வந்து ZJ மைனஸ் CJ ரைட். ஸோ 0 0 0 0 0 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகிடும். எல்லாமே ஆல் ZJ மைனஸ் CJ இடனார் ஈக்குவல் 0 வந்துருச்சு. ஐட்ரேஷன் ஸ்டாப் ரைட். இப்போ நம்ம இங்கே தான் வந்து ஃபேஸ் 1 முடியுது. அப்போ 3 டேபிள் வருதுங்க. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் தான் கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நாம் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டு இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள், இது வந்து செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள், தேர்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இங்கே தான் வந்து நிறுத்துகிறோம். எது ஃபேஸ் 1. எப்போ ஆல் ZJ மைனஸ் CJ இடனார் ஈக்குவல் 0 மாறிச்சோ அந்த இடத்துலையே நம்ம மேக்ஸிமம் Z ஸ்டார்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அது என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போது பேசிக் வேரியபிள்ஸில் A1 A2 எதுவும் இல்லை. அப்போ அது 0ன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போது மேக்ஸிமம் Z ஸ்டாரோட ஃபார்முலா தானே இதான அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். A1 0 A2 0. எப்படி சார் 0 சொல்கிறீங்க? இப்போ பேசிஸ் தான் இல்லையே, இல்லாததெல்லாம் நம்ம 0 தான் எடுத்துக்கணும். இப்போ மைனஸ் 0 மைனஸ் 0 அப்போ 0. மேக்ஸிமம் Z ஸ்டார் வந்து 0 வந்துருச்சுன்னா நம்ம ஃபேஸ் 2க்கு போகணும் ரைட். சார் எல்லா ZJ மைனஸ் CJ கிரேட்டர் ஈக்குவல் 0 வந்துருச்சு ஃபேஸ் 1ல், கிரேட்டர் ஈக்குவல் 0 வந்துருச்சு. நான் மேக்ஸிமம் Z ஸ்டார் கண்டுபிடிச்சி 0 வந்துருச்சுன்னா ஃபேஸ் 2க்கு போகணும் ரைட். இல்லை சார் மேக்ஸிமம் Z ஸ்டார் லெஸ் தென் 0 வந்துருச்சு சார், லெஸ் தென் 0 வந்துருச்சுன்னா நோ சொல்யூஷன். ஓகே, ஏன்னா இங்கே லெஸ் தென் 0 வருதுனாலே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து இங்கே பாசிட்டிவ் லெவலில் இருக்கும். பாசிட்டிவ் லெவலில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பேசிஸில் இருந்தாலே நோ சொல்யூஷன். அது இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். இன்ஃபீசிபிள் சொல்யூஷன்றது நோ சொல்யூஷன். ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேஸ் 2க்கு மூவ் ஆகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் Z ஸ்டார் வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு 0 வந்துருச்சு. இப்போ ஃபேஸ் 2க்கு போகும்போது என்ன பண்ணணும், இந்த டேபிள் அப்படியே எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் CB YB, இந்த CJs மட்டும் மாறும் ரைட். X1 X2 S1 S2 S3 RHS மினிமம் ரேஷியோ ரைட். இது எடுக்கணும். CJs வந்து ஆக்சுவலாக கொடுத்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஃபேஸ் 2 போனாலே இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. 5 8 அந்த வேல்யூஸ்லாம் எழுதுகிறோம் பாருங்கள். 5 8 இதெல்லாம் 0 தான். 0 0 0. இந்த A1 A2 காலம் இங்கே இருக்கு இல்லையா, இது அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். இது ரெண்டையும் வந்து நம்ம ஃபேஸ் 2க்கு எடுத்துக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்கிற காலமை அவாய்ட் பண்ணிடணும், எடுத்துகிட்டு தான் எழுதணும். ஓகே, அப்போது ஃபேஸ் 2க்கு போகும்போது என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மாற்றிக்கணும், அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் காலமை எடுத்துடணும், மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும் ரைட். இங்கே என்னென்ன வேரியபிள் இருந்தது இதை அப்படியே எழுதிங்க. X1 X2 S3 எழுதியாச்சு. இதோட காஸ்ட் எழுதுங்க. X1க்கு 5, X2க்கு 8. இப்போ இதுதான் எடுத்துக்கணும் நம்ம. S3க்கு 0. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதிங்க. 1 உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே 1 0 மைனஸ் 2/5 1/5 0. அடுத்தது 0 1 1/10 மைனஸ் 3/10 0. பாருங்கள், இதோட இந்த A1 A2 காலம் எடுத்துடுறேன். 0
0, 3/10, 1/10, 1. அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனல் டேபிள் இருக்கு இல்லையா, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம ஃபேஸ் 1ல் ஃபைனல் டேபிள் இருக்கும். ஃபேஸ் 1ல் இதான் ஃபைனல் டேபிள்னு எனக்கு எப்படி சார் தெரியும்னா, இந்த ZJ - CJ ≥ 0 வருது இல்லையா, இந்த டேபிள் தான். இதிலிருந்து இந்த A1 A2 காலம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே அந்த டேபிள்லேருந்து இறக்கிக்கணும். ஃபைனல் டேபிள்லேருந்து ஃபேஸ் 1ஓட ஃபைனல் டேபிள் தான் ஃபேஸ் 2ஓட இனிஷியல் டேபிளாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எடுத்துகிட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு ஓகே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 5 0 0, அப்போ இங்கே 5 வருது. இதுதான் ZJ - CJ கீழே. இங்கே 0 8 0, அப்போ 8 வருது. இங்கே மல்டிப்ளை பண்ணாக்க -2 8/10, இதை மல்டிப்ளை பண்ணும்போது -2, இங்கே +8/10, இதுதான் 0 ஆகிடுது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 டேபிளில் கட் பண்ணிடுறேன், ரைட். இப்போ -2 + 4/5, இப்போ -10 + 4/5, அப்போ -6/5, இப்போ -6/5 வருதுங்க. இங்கே 1, ஃபஸ்ட்டு 1 + 8/10, இங்கே 0 ஆகிடுது. பாருங்கள் 1 மைனஸ் இன்ட்டு -3, ரைட். இதுக்கு வந்து 1, இதுக்கு 24, நம்ம தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். ஸோ 1 மைனஸ் 8 இன்ட்டு 3/10, ரைட். இல்லை சார் நான் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறேன், எப்படி வேணாலும் போட்டுக்கங்க. அப்போ 1, இதை கட் பண்ணால் 4/5, இப்போ 12/5, இது மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் -7/5. இங்கே வந்து இதுக்கு 1 வருது, இது -24/10 வருது, இது 0 ஆகிடுது. இப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் ஆட் பண்ணால் -7/5. இது வந்து 0 0 0, அவ்வளோதான். இப்போ மைனஸ் பண்ணும்போது 5 - 5 0, 8 - 8 0, -6/5லேருந்து 0 மைனஸ் பண்ணால் -6/5. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது -7/5 0, அப்போ இது மோஸ்ட் நெகட்டிவ், ரைட். அப்போ இது வந்து என்டரிங் வேரியபிள். இதை எடுத்துகிட்டு போய் இதால் டிவைட் பண்ணணும். இந்த RHS அப்படியே எடுத்துக்கலாம். இதில் RHS எழுதணும் 2/5, இங்கே இருக்கிற RHS அப்படியே எடுத்துக்கணும். 2/5, 9/10, 37/10. இப்போ இதை டிவைட் பண்ணால் இப்போ 2/5க்கு கீழே 1/5, அப்போ 2 வருமா. இப்போ 9/10க்கு கீழே -3/10, அப்போ இது வந்து -3 வருமா. 9/3 வரும், -3 வரும், அப்போ -3, இது -3 வரும். அடுத்தது 37/10க்கு கீழே 1/10 போட்டால் 37, ரைட். இதுக்கு கீழே இது 10 மட்டும் கட் ஆகிட்டு 37 வரும். என்ன பண்ணுறேன்னா, இந்த RHS வேல்யூவை இந்த பிவோட்டல் காலம் இருக்கு இல்லையா, இதால் டிவைட் பண்ணுறேன். இப்போ 2/5க்கு கீழே 1/5, 2, 9/10க்கு கீழே -3/10, அப்போ 9/-3 வரும். கட் பண்ணால் -3, ஓகே. இது 37/10க்கு கீழே 1/10, 10 கட் ஆகி 37. இதில் எது மினிமம்? இதுதான் மினிமம். இந்த நெகட்டிவ் வர்றதை அவாய்ட் பண்ணிடணும், ஓகே. நெகட்டிவ் வர்றதும் பார்க்கக்கூடாது. வர பாசிட்டிவில் எது மினிமம், இதுதான் மினிமம். அப்போது இதுதான் வந்து லீவிங் வேரியபிள், இது என்டரிங் வேரியபிள், இது பிவோட்டல் எலிமெண்ட், ரைட். அப்போது இந்த இடம் 1ன்னு மாறணும். நான் அடுத்த டேபிளுக்கு போகிறேன். ஃபேஸ் 2லே அடுத்த டேபிள், ஓகே. ஃபஸ்ட்டு YBஸு, CBஸு, CJஸு, X1, X2, S1, S2, S3, RHS, மினிமம் ரேஷியோ. ஸோ ஐடேஷன் போயிட்டே இருப்பாருங்க. CJஸ் வந்து 5 8 0 0 0, ரைட். இங்கே வந்து பேசிஸ் வந்து S2 உள்ளே வருது, X2 S3 அப்படியே இருக்குது சர்வேரிங் வேரியபிள். இப்போ இதோட காஸ்ட்டு தான் நம்ம எழுதணும். இங்கே 0 0 0, ரைட். இங்கே வந்து 8, ஏன்னா S2 வந்துட்டுச்சுன்னா 0 ஆகிடுச்சு, X1 தான் போயிடுச்சு. X2 இருக்குல்ல அப்படியே 8, இதுக்கு வந்து 0. இங்கே ZJ
zj minus ej. ஓகே, இவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 1/5 இது வந்து 1 ஆகணும்னா 5 மல்டிப்ளை பண்ணால் 1 ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் 5 மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுருங்க. எங்கே 5 0, இது 5 மல்டிப்ளை பண்ணால் -2, இதை 5 மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துடும். 0, இது 5 மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகிடும். அவ்வளோதான். இந்த இடம் 1 வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இடம் 0 ஆகணும், இந்த இடம் 0 ஆகணும். அதுதான் வேலை நமக்கு. ரைட், ஃபஸ்ட்டு இதை நான் எழுதிக்கிறேன். 0 1 1/10 -3/10 0 9/10. இந்த ரோ எழுதியாச்சு. இதுக்கு கீழே இந்த ரோ எழுதணும், இந்த ரோ எழுதணும். என்ன ஒன்று 3/10 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இது 3/10 பண்ணால் 15/10 மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். 0, இது 3/10 மல்டிப்ளை பண்ணால் -6/10, இது 3/10 0, இது 6/10. 3/10 மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிட்டேன். இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து சைன் வேறு தான் இருக்குது. ஆட் பண்ணாலே போதும் 0 ஆகிடும். அப்போ 15/10 இதுக்கு. இதை கட் பண்ணாக்கா இது எப்படி 15/10 வந்தது? ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ரோ அப்படியே எழுதிட்டேன். இந்த ரோவை அப்படியே எழுதிட்டேன். இந்த ரோவை ஆல்ரெடி அந்த 1 மாற்றிடணும் இல்லையா? இது இப்போ 1 எது மாற்றணும்? இந்த ரோ தானே 1 மாற்றின ரோ இது. இந்த ரோ அப்படியே கீழே போடாமல் அந்த 3/10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு போடுறேன். ரைட், அப்போ 3/10 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3/10 இங்கே வந்துடும். அதுக்காக ஆல்ரெடி வந்து -3/10 இருக்குது. இப்போ இது வந்து 3+3/10 ஆகிடுச்சு. அப்படியே ஆட் பண்ணாலே போதும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த 15/10 எப்படி வந்ததுன்னா, இங்கே பாருங்கள், இது 3/10 மல்டிப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை. 3 மல்டிப்ளை பண்ணால் 15/10 அப்படியே போட்டோம். அதனால 15/10. இப்போ இதை கட் பண்ணால் கூட நமக்கு 5 டேபிளில் 3/2. அப்போது இது 3/2 வருது. 1 இதை நம்ம சிம்பிள் பண்ணோம்னா -5 இது அப்படியே ஆட் பண்ணுறோம். -5/10. இதை கட் பண்ணால் கூட 1/2 -1/2. ரைட், இது கட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 0 0. இது வந்து என்ன ஆகும்? இது வந்து 15/10. இதை கட் பண்ணால் 3/2. இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடுறோம். இங்கே ஸோ 3/2 1 -1/2 0 0 3/2. ஓகே, இப்போ அடுத்தது இந்த இடம் 0 ஆகணும். அப்புறம் இது 0 ஆக்கிட்டோம். இந்த இடம் 0 ஆகிடுச்சு, இந்த இடம் 0 ஆகணும். அப்போ இந்த ரோ ஃபஸ்ட்டு அதுக்கு எழுதணும். இந்த ரோ அப்படியே எழுதிக்கிறேன். 0 0 3/10 1/10 1 37/10. இப்போது இந்த ரோவை கீழே எழுதணும். இல்லை ஒன்று 1/10 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதை 1/10 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 5/10 இது இருக்கு இல்லையா, இதை 1/10 மல்டிப்ளை பண்ணுறேன். 5/10 0 -2/10 1/10 0 2/10. ஓகே, இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ தான் வந்து 0 ஆகும். எது 0 ஆகும்? இந்த 1/10 எடுக்கிற இந்த இடம் 0 ஆகணும்னா பாருங்கள், சேமாக வந்துடுச்சு. இப்போ மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது 5/10 -5/10 0. இது ஆட் பண்ணால் இதுவும் 5/10. இது 0, இது 1. இது வந்து 35/10. ரைட், இதை கட் பண்ணால் 1/2. இது 0 1/2 0 1. இதை கட் பண்ணால் இதை வந்து 35/10 அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லைனா 5 டேபிளில் கட் பண்ணால் 7/2. ரைட், இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. இங்கே எழுதுனா -1/2 0 1/2 0 1 7/2. அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 0 இந்த 8 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 கட் ஆகிட்டு 4 வரும். 4 3 சார் 12. ஸோ இங்கே 12 மட்டும் வருது. இது 0 ஆகிடுது, இது 0 ஆகிடுது. அப்போ 12. இங்கே வந்து 0 8 0 8 வருது. இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 0 0. இது வந்து -4 வருது. ரைட், இந்த இடம் வந்து -4. இங்கே 0 0 0 எல்லாம் 0. இங்கே 0 0 0.
இப்போ 12 மைனஸ் 5 வந்து 7, 8 மைனஸ் 8 வந்து 0, -4 -0 -4, இங்கே 0 0. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நெகட்டிவ் எது? மோஸ்ட் நெகட்டிவ் இதுதான். இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் இதுதான். சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்துகிட்டு போய் இதால் டிவைட் பண்ணும்போது இது நெகட்டிவ் ஆகிடுது. இதை எடுத்துகிட்டு வந்து இது கீழே போட்டு டிவைட் பண்ணும்போது இதுவும் நெகட்டிவ் ஆகிடுது. ரைட், ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அடுத்து இதை எடுத்துகிட்டு வந்து இதால் டிவைட் பண்ணும்போது 2 கட் ஆகிட்டு நமக்கு 7 மட்டும் வரும். அப்போ இதுதான் மினிமம் இருக்கிறது. இதான் சூஸ் பண்ணணும், நெகட்டிவ் அவாய்ட் பண்ணிடணும். இப்போ இதுக்கு நேராக இருக்கிற இதுதான் பிவோட்டல் எலிமெண்ட். இப்போ S3 வந்து லீவ் ஆகுது. இப்போ S1 வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. பாருங்கள், அடுத்த டேபிளுக்கும் போகுது பாருங்கள். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த டேபிள் போட போகிறேன். என்ன செய்கிறேன், YBs எழுதிக்கிறேன், CBs எழுதிக்கிறேன், CJs எழுதிக்கிறேன். இங்கே வந்து X1, X2, S1, S2, S3, RHS, minimum ratio, CJs 5, 8, 0, 0, 0. இப்போ இது வந்து டேபிள் போட்டுக்கிறேன். இங்கே வந்து என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி இருக்குது இந்த வேரியபிளில் S2 இருக்குது, S2 இருக்குது. இங்கே S1 உள்ளே வருது, அவ்வளோதான். S2, X2, S1. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம S2க்கு 0 ஆகிடும், S1க்கு 0 ஆகிடும், X2க்கு மட்டும் 8 வருது. ரொம்ப கவனமாக போடணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நமக்கு அங்கே விடை வராது, வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதோ ஒரு ஆன்சர் வந்து நிற்கும். இது ZJ மைனஸ் CJ. சரிங்க, இப்போ என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த பிவோட்டல் எலிமெண்ட்டை வந்து இதை 1ன்னு மாற்றுறதுக்கு 2 எலிமெண்ட்லேயே பண்ணணும். அப்போது இங்கே -1 0 1 0 2. ஓகே, -1 0 1 0 2 எலிமெண்ட்லேயே பண்ணுறோம். அப்போ இங்கே 2 வருது, இங்கே 7/2 வந்து 2 எலிமெண்ட்லேயே பண்ணும்போது 7 ஆகிடுது. அவ்வளோதான், எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே 1 வர வச்சிட்டோம். இப்போ இந்த இடம் 0 ஆகணும், அதுக்காக இதை அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 5/5 0 -2, இந்த இடம் 0 ஆகணும் இல்லையா. அடுத்து 1 0 2. இப்போது இந்த ரோ இருக்கு இல்லையா, கீழே போடுறோம். இந்த ரோ அப்படியே கீழே போடுறோம். என்ன ஒன்று, எனக்கு வந்து இந்த இடம் 0 ஆகணும் இல்லை, பாருங்கள் -2 தான் எனக்கு 0 ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடம் 2 மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே போடுறேன். இது ஃபுல்லாக 2 மல்டிப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை. -2 0 2 0 4 14. இது எல்லாத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தானே இங்கே 2 வரும். இதை ஆட் பண்ணாலே இப்போ 0 ஆகிடும். 3 0 0 1 4, இது வந்து 16. இதை எடுத்து நான் அப்படியே இங்கே எழுதிடுங்க. எங்கள் ஃபஸ்ட் ரோவில் 3 0 0 1 4 16. இது வந்து நம்ம கரெக்டாக மேலே இருக்கிற 0 ஆகிடும். இப்போ இந்த -1/2 இருக்கு இல்லையா, இந்த இடம் 0 ஆகணும். இந்த இடம் 0 ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிறோம். இந்த ரோ எழுதிக்கிறேன். 3/2 1 -1/2 0 0 3/2. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரோ எழுதிட்டு அதுக்கு கீழே 1/2 வர மாதிரி நான் ஒரு 1/2 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன் அந்த ரோவை. இந்த 1 வர வச்ச ரோ இருக்கு இல்லையா, பாருங்கள். இந்த பிவோட்டல் எலிமெண்ட் 1 ஆக்குன ரோ தான் கீழே போடணும். நான் 1/2 மல்டிப்ளை பண்ணி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இதை 1/2 மல்டிப்ளை பண்ணால் -1/2 0 1/2 0. இது 1/2 மல்டிப்ளை பண்ணால் 1. இது 1/2 மல்டிப்ளை பண்ணால் 7/2. இப்போ இந்த இடம் 0 ஆகணுன்றதுக்காக இப்போது அப்படியே ஆட் பண்ணாலே போதும். 3/2 -1/2, ரைட். 3/2 -1/2. அப்போ 2, இங்கே 2 கட் பண்ணால் 1. அப்போ 1 1 0 0. இது அப்படியே தான் ஆட் பண்ணுறோம் இல்லையா, சைன் சேஞ்ச் பண்ணல. அப்போ 1, இங்கே 0 ஆகிடுச்சு, இங்கே 1 வந்துடுச்சு, இங்கே 1 வந்துடுச்சு. இங்கே வந்து 3/2 + 7/2 = 10/2. கட் பண்ண 5. இந்த 5 தான் இங்கே வரும்.
இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம். அப்படியே எழுதுறேன். 1 1 0 1 5 1 1 0 0 0 0 1 5. இங்கே 1 இங்கே 5. இந்த ரோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதுகிறேன். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த நடுவில் அப்படியே எழுதுகிறேன். எழுதும்போது இங்கே பாருங்கள் 1 1 0 0 1 5 1 1 0 0 1 5 எழுதியாச்சு. ஓகேங்க. இப்போ என்ன செஞ்சோன்னா என்ன வேலை பண்ணுறேன்னா இந்த பிவோட் எலிமெண்ட்டு 1ன்னு மாற்றிட்டு இந்த இடம் 0 ஆக்கணும், இந்த இடம் 0 ஆக்கணும். அந்த வேலை இங்கே நடந்துருக்கு பாருங்கள். 0 0 ஆகிடுச்சு. இந்த இடம் 1ன்னே இருக்குது. அவ்வளோதான். ஓகே. இப்போ என்ன செய்கிறோம், இந்த காஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு காலமும். 0 8 0 அப்போ 8 வருது. இங்கே 8 தான் வரும். இங்கே 0 0 0 0 0 0 0 8 0. ஸோ இங்கே 8 ரைட். இது 0 0 இது 8. மைனஸ் பண்ணால் 3 8 minus 5 3 8 minus 8 0 0 minus 0 0 0 minus 0 0 8 minus 0 8. பாருங்கள் ZJ minus CJ greater than or equal to 0 ஆகிடுச்சு. ZJ minus CJs are greater than or equal to 0. Iteration stop. Optimum solution occurred. ஓகே. அப்போ இதுக்கு நேராக நம்ம இதான் சொல்யூஷன்ஸ். RHS தான் சொல்யூஷன்ஸ். இங்கே ஐடேஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போ என்னென்ன தான் செய்கிறோம் பாருங்கள். அப்போ ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேஸ் 1ல் 1 2 3 டேபிள் வந்தது. இப்போ ZJ minus CJ greater than or equal to 0 வந்த பிறகு அடுத்து ஃபேஸ் 2க்கு போகிறோம். இந்த டேபிள் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் காலம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுறோம். இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறோம். திருப்பு இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த வேரியபிள்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூ மாற்றிக்கிறோம். இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எதுன்னா கொடுத்துருந்தாங்க இல்லையா கொஷினில், மேக்ஸிமம் Z 5x1 + 8x2 இதை தான் எடுத்துக்கிறோம். மற்றெல்லாம் 0 போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கூடாது ரைட். ஸோ இதுலேருந்து இது ஜம்ப் ஆகிட்டு திருப்பி ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா ZJ minus CJ greater than or equal to 0 ஆஸ் யூஷுவல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு செய்கிறது தான். வாங்கிட்டே வரோம். இங்கே வந்து நிற்கணும். எல்லா ZJ minus CJ greater than or equal to 0. அப்போது ஃபேஸ் 1க்கு ஒரு 3 டேபிள் பாருங்க. 1 2 3. ஃபேஸ் 2க்கு வந்து ஒரு 3 டேபிள் வருது. 1 2 3 மொத்தம் 6 டேபிள் இருக்குது. 6 டேபிளில் இங்கேயும் வந்து ZJ minus CJ greater than or equal to 0 வந்துருச்சு. இப்போ பேசிஸ் போகிறோம். இதோட சொல்யூஷன் தான். நமக்கு x1 x2 தான் வேணும் இல்லையா. x2 வந்து 5. அப்போது x2 வந்து 5னா x1 இதில் இல்லை, அதனால் 0ன்னு எடுத்துக்கிறோம். x1 வந்து 0 ரைட். ஸோ x1 0 பேசிஸ் எலமெண்ட்ஸ் பார்க்குறோம். x1 இல்லை, அதனால் 0. x2 வந்து 5. இப்போ மேக்ஸிமம் Z நம்ம கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸிமம் Z ஈக்குவல் டு என்னது 5x1 + 8x2. கொஷினில் கொடுத்தாங்க இல்லையா. ஆக்சுவலாக கொஷினில் கொடுத்த இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 × x1 0 ஆகிடுச்சு. ஏன் சார் x1 0 பேசிஸில் இல்லை பாருங்கள். இல்லாததுக்கு நம்ம 0 தானே எடுக்கணும். அடுத்தது 8 × x2 என்ன பாருங்கள். x2க்கு வந்து சொல்யூஷன் வந்து 5. இந்த RHS தான் சொல்யூஷன் 5 ரைட். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 + 40 0 + 40 40 இவ்வளோதாங்க சொல்யூஷன். ஓகே. இதாங்க ஃபேஸ் 2 ஃபேஸ் மெத்தடு இப்படி தான் போடணும் ரைட். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இப்போ வந்து சப்போஸ் மேக்ஸிமம் Z* வந்து 0 வந்துடுச்சு, ஃபேஸ் 2 போகிறீங்க, 0 வராமல் நெகட்டிவ் வந்தால் நோ சொல்யூஷன் சொல்லிடணும் ரைட். சார் பாசிட்டிவ் வந்தால் மேக்ஸிமம் Z* வந்து பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்பயும் வந்து பாசிட்டிவ் வராது. எப்பயுமே இது வந்து பாசிட்டிவ் வர வாய்ப்பே இல்லை. நெகட்டிவ் வரலாம், 0 வரலாம், அந்த 2 கேஸ் தான் வரும். பாசிட்டிவ் வந்து நிற்காது. அப்போ 0 வரும்போது நீங்கள் ஃபேஸ் 2க்கு போயிடுறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். நெகட்டிவ் வரும்போது நோ சொல்யூஷன் சொல்லிடுறீங்க, அவ்வளோதான். ஃபேஸ் 2க்கு போகும்போது ஃபேஸ் 1ஓட ஃபைனல் டேபிள் அப்படியே எடுத்துக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் காலம் ரிமூவ் பண்ணிடுறோம். பேசிஸோடைய காஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த நான் பேசிக் வேரியபிள்ஸோட காஸ்ட்டு CJs நம்ம கொடுத்துருக்குற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, எங்கள் கொஷினில் நம்ம ஒன்று இங்கே செட் பண்ணோம் பாருங்கள். இது எடுத்துட்டு ஆக்சுவலான அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் காஸ்ட்டை தான் இங்கே கொண்டு வந்து போடணும். அது மெயினாக செய்யணும். இந்த பேசிக் வேரியபிள்ஸ்லாம் அப்படியே இறக்கிடலாம். இந்த காஸ்ட்டை பார்த்துங்க எழுதிக்கிங்க. உள்ள வேல்யூ எல்லாமே இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூ தான். திருப்பி ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணி ZJ minus CJ greater than or equal to 0 வர வரைக்கும் போகிறோம். வந்துடுச்சு. ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ பேசிஸ் பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கில் x2 மட்டும்தான் இருக்குது 5 பாருங்கள். x2 5 x1 இல்லாதனால 0 எடுத்துக்கிட்டேன்.
அப்படியே நம்ம மேக்ஸிமம் ரிசல்ட் கண்டுபிடிச்சிடணும். மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து கொடுத்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் அப்படியே கால்குலேட் பண்ணால் 40. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டுன்னா 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 6000 MCQs கொடுக்குறோம், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 10 யூனிட்டுக்கும். வேணும்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.